மக்களே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க இந்த இரவு நேரத்தில் நம்ம கேட்க போகிறது பட்டக்கதை. அது என்னடா பட்டக்கதை அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வாழ்க்கையில் நல்லா பட்டுட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்லங்க, அதுதாங்க பட்டக்கதை. இப்போ நேர் லைனில் இருக்காரு, அவரு பட்டக்கதை என்னன்னு கேட்போம். ஹலோ, நான் மகேஷ் பேசுகிறேன் சென்னையிலேருந்து. கேட்குதா? கேட்குது, சொல்லுங்க மாதேஷ். என் பைக் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போச்சு. சரி, நானும் சீசான வண்டி தானே போனால் போதுன்னு விட்டேன். அப்புறம் தான் தெரியுது என் வண்டியில் பவுட்ரு இப்படின்னு கடத்தி அது இதுன்னு போட்டு போலீஸ் கேஸ் ஆக்கி என்னண்ணா வண்டியில் எடுத்துறேன். என்னாச்சுப்பா? ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ப்ரோ, 6 மாதமாக வெளியே கூட வரல. நான் பண்ண ஒரே தப்பு, பைக் தொலைஞ்சோடனே கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டது தான். இதுல இருந்து நம்ம கத்துக்க எங்கேயும் நிப்பாட்ட வேணாண்ணா, ஸ்ட்ரெயிட்டாக அவங்க லொக்கேஷன் போயிடுங்க. சரிப்பா. ரொம்ப நன்றி மாதேஷ், உங்க பட்டக்கதை அப்படியே ஏசி கொஞ்சம் கூட்டிங்கண்ணா. நம்புவோம். பெட்டர் டேஸ் அண்ணா பாட்டு கொஞ்சம் ஆஃப் போட்டுங்கண்ணா. சரிப்பா. என்னண்ணா வண்டி ஓட்டுற? சாரிப்பா, நாய் குறுக்க வந்துச்சு. சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்காம ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுனா. உண்மையிலம்பா, நாய் குறுக்க வந்துச்சு, அதை போது போயிரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? லவ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கலாமோ? பிரேக் எதுவும் போட்டுறாதண்ணா. பொதுவாக நம்ம மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஜினியரிங், டாக்டர், போலீஸ், லாயர், இந்த எக்ஸாம்ஸ்லாம் டஃப்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் புல்ஷிட். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு கேங்ஸ்டர் ஆகிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியாது. ஒரு நல்ல கேங்ஸ்டரா அண்ணா, சாந்தி அப்பார்ட்மெண்ட் 3rd floor F. ஒரு தண்ணி கேண்ணா. அண்ணா, அப்பா கால் ஆக்ஷன் ஆகிடுச்சுண்ணா. ஒரு வாரம் தண்ணி கேன் போடலண்ணா. இந்த ஒரு வாட்டி மட்டும் வெளியே வாங்கிக்கிறீங்களா? ஓகே. சொல்லுமா. காலையிலே சொல்லாம எங்க போனீங்க? என்ன விஷயம்? பசங்களுக்கு ஸ்கூல்ல போட்டோ கேக்குறாங்கன்னு சொன்னேன்ல. ஓ ஆமா, சொல்லியிருந்தல, மறந்துட்டேன். அதான் போன வருஷம் எடுத்தமே, அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்களாம், அதனால அவங்களுக்கு புது போட்டோ தான் வேணுமா. சரி, நான் என்னன்னு பாக்குறேன், வை. அப்ப இன்னைக்கு பசங்களை கூப்பிட போறது இல்ல. முதல்ல சப்பாத்தியை ஒழுங்கா ரவுண்டா உருட்டு. அது எப்படி சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? ஏன் சப்பாத்தி ரவுண்டா இல்லைன்னா தொண்டையில இறங்காதோ? நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி, நான் பாக்குறேன். போட வை. சொல்லி முடிக்கிறேன், முதல்ல இருங்க. ஹலோ, என்ன மினி சிகரெட்டா? இல்லை, நார்மல் தான். ஃப்ராடு பசங்க ஜொமாட்டோண்டு ஆகிட்டானுங்க. முன்னெல்லாம் ஒரு சிகரெட் அடித்தாலே கறக்கமாக இருக்கும். இப்போல்லாம் அங்கே வெச்சு பேப்பரில் கொப்பிச்சு அடிச்ச மாதிரி. டேய், உனக்காக தானே எல்லா ஸ்டேஷனில் ரிஸ்க் எடுத்து சொல்லி வச்சுருக்கேன். உன் வண்டி நம்பர் கூட மண்டக்குள்ளே போயிட்டே இருக்கு. TN11S 3470 தானே? பிளாக் கலர் வண்டி. ஆமாம். ஃப்ராங்காக சொல்கிறேன், இப்போலாம் வண்டி தொலைஞ்சி போச்சுன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்ட்டாக பிரித்து தூக்கி போட்டுறானுங்க. சீஸ் நம்பர் கூட தெரியாத அளவுக்கு பண்ணிடுறானுங்க. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம். சரி. J3 ஸ்டேஷனில் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல. ஒரு லாரி திட்டு வந்து இறங்குதா. நாளைக்கு போய் பார்க்குறேன். மாச கடிச்சு வேறியா? வண்டி எங்கே மிஸ் ஆயிடுச்சு சொன்ன? மவுண்ட். நம்ம வண்டி அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
நாளைக்கு அங்கே போயிட்டு வரணும். அதுக்கெல்லாம் செலவு ஒரு 1000 ரூபாய் ஆகும்னு நினைக்கிறேன். உண்டே இருக்குமா? ஜிபே பண்ணிட்டா சார். கையில் எதுவும் இல்லையா? $500 தான் இப்போ என் கையில் இருக்கு. நாளைக்கு மார்னிங் பேலன்ஸை நான் சென்ட் பண்ணுறேன். நைட்டுக்குள்ளே அனுப்புறியா? சரி. நீ அனுப்புனா தான் நாளைக்கு அங்கே போக சரி முடியும். சார். டேய், என்ன அளவுடா இது? 6 மாசமா இதே கதை தான்டா எல்லாட்டும் சொல்லிட்டு இருக்க. நீயே சொல்லு, எந்த ஃபோட்டோலையும் ஒரு காம்போசிஷனோ ஒரு நல்ல ஃப்ரேம் அப்படின்னு எந்த ஒரு யூனிக் சென்ஸுமே இல்லைடா. நீயே சொல்லு, பைக் இல்லை அதான் டைமுக்கு வர முடியலன்னு ரீசன் சொல்றியா? சிரிச்சுவாங்க எல்லாரும் நான் பார்த்து. புரியுதுடா, ரீசன் சொல்லாமல் எங்கேயும் சர்வை பண்ண முடியாது. அதுக்குன்னு ரீசன் மட்டுமே சொல்லிருக்க முடியும். இது கார்பரேட்டரா, இங்கே ரீசன் மாதிரிலாம் சொல்லிருக்க முடியாது. நீ இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தன். அந்த போலீஸ்க்கு கொடுத்த காசுக்கு நேரம் புது பைக் காசு வாங்கிக்கலாம்டா. சரிடா, எல்லாம் போட்டு விடு. நான் காசு தரேன், டவுன் பேமெண்ட் கட்டி வண்டி எடு. இஎம்ஐ நீ அப்புறமா கட்டிக்கோ, எனக்கு எப்போ முடியுமோ அப்போ தான். இல்லைடா வேணாம், சரி வராது. ஏன்டா என் தாலி இருக்கிற? டே, உங்க தானே நானும் வந்தேன். 4 பேர் ஒர்க் பற்றி பேசினதுனால தான் நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். நீ யாருன்னு நீயே சொல்லிட்டு இருக்காத. ஒர்க்கில் காமி. டோன்ட் வெயிட் ஃபார் த பர்ஃபெக்ட் டைம், ஜஸ்ட் டேக் த சிச்சுவேஷன் அண்ட் மேக் இட் பர்ஃபெக்ட். வெளியில் வேலை இல்லாமல் திறமையாக அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் மூட்டையிலக்கு தான் நீ இங்கே இருக்கன்னு மட்டும் வந்துடாத. ஒரு மாதம் டைம் கொடு சார். கொடுங்க சார். அந்த ப்ரைட் ஈவனோட ஃபைல் மேம் கேட்டாங்க. யா, தேங்க்யூ சார். ஒரு மாதம் டைம் கொடுறா, நானே சரி பண்ண பார்க்குறேன். இல்லைனா ஐ குவிட். 1 மாதம்லாம் இல்லைடா, 2 வீக்ஸ் தான் சார்ட் அவுட் பண்ணி பாரு. அப்புறம் என்கிட்ட வந்து மூஞ்சி காட்டிட்டு இருக்காது. என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். பேச்ச விடு, நான் போகிறேன். லிஃப்ட்டு ஒர்க்கா இல்லை தம்பி, அதுக்கு அப்பப்போ பேய் பிடிச்சிடும் போல். அதுவாக ஓடுது, அதுவாக நிற்கிது. நான் டீ குடிக்கணுமா குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலாம் கண்டாவது சொன்னது கேட்டுருக்கியாடி. இப்போ டீ தருவியா தரமாட்டியா? தரமாட்டியா சொல்லிவிடு, நான் கடையில் போய் குடிச்சிக்கிறேன். வா உக்காரு. எப்படி இருக்க? ஆல் குட். நீ? நல்லா இருக்கேன். எப்படி வந்த? கால் பண்ண, பிக்கப் பண்ணல. சிவா கிட்ட கேட்ட, அருள் ஃபாரின் போயிருக்கிறதுனால அவள் வீடு நீ யூஸ் பண்ணுறேன்னு சொன்னான். ஸோ சரி, ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது? போகுது நல்லா. சரி, என்ன சாப்பிட்ற? டீ, காஃபி, ஜூஸ் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணவா? இல்லை தேங்க்ஸ். இங்க பக்கத்துல ஒரு கோனார் மெஸ் இருக்கு, பிரியாணி சூப்பரா இருக்கும். ட்ரை பண்றியா? அதெல்லாம் வேணாம் ஹரி. இரு, நான் ஆர்டர் போடுறேன்.
Why don't we make dinner for us? ஃபஸ்ட்டு தூங்க கஷ்டமாக தான் இருந்துச்சு, அப்புறம் போக போக பழகிடுச்சு. அதே கம்பெனியில் தான் இன்னும் ஒர்க் பண்ணுறியா? இல்லை, வேறு கம்பெனி தான். ப்ரெஷரும் கம்மி, ஸோ சேலரியும் கம்மி. என்னாச்சு? ஐ மிஸ்ட் யூ. கெவின் எங்கே இருக்கான்? அவனை காலேஜ் படிக்கும்போது பார்த்ததில்ல. திருச்சியில் தான் இருக்கானா? அவன் கப்பலில் தான் இருக்கான். ஹீல் பி a captain in few months. நாள்கள் ரொம்ப ஸ்பீடாக போகுதுல்ல? ஆமாம், நம்ம நினைக்கிறத விட. என்னை மிஸ் பண்ணியா? உனக்கும் நல்லா தாடி வளர்ந்துருச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தேங்க்ஸ். தேங்க்ஸ் நான் தான் சொல்லணும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன். I'm going to marry. வாவ். He's my colleague. He proposed me. நானும் வீட்டில் சொன்னேன் and they said okay. என்னாச்சு? மிளகாய் எதுவும் கடிச்சிட்டியா? ஒன்றும் விடு. என்னாச்சு ஹரி? இல்ல இத சொல்ல தான் வந்தியா? இத சொல்லி மொத்தமா என்ன சாவடிச்சிடலாம் நினைச்சியா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். கொஞ்சம் கூட உறுத்தாம என்கிட்ட வந்து எப்படி உன்னால சொல்ல முடியுது? தேவையில்லாத எதையும் ஆரம்பிக்காத ஹரி. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அது எப்படி? புரியல. ஒரு நாள்ல எல்லாம் மறந்துட்டு உன்ன மாதிரி நானும் இருப்பேன்னு நினைச்சியா? நான் இப்போ இங்க இருக்கணுமா போகணுமா அது மட்டும் சொல்லு, வேற எதையும் பேசாத. உனக்கு எப்பவுமே விட்டு போக தானே தெரியும். அப்புறம் அப்புறம் நான் என்ன கேக்குறேன்? இதானா எனக்கு இப்படிதான் இருக்க தெரியும்னு சொல்லியிருந்தா உன் பக்கத்திலே வந்திருக்க மாட்டேனே. நீ தான் எல்லாம் இருந்ததுனால தானே இப்படி என்ன எதுவும் பண்ண விடாம சாவடிக்கிற. இப்போ என் லைஃப்ல ஒன்னும் இல்லாம அதே இடத்துல அப்படியே இருக்கனா அது உன்னால மட்டும்தான். உன் லைஃப்ல இருக்கிற பிரச்சனைக்கு மத்தவங்களை கை காட்டுறது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணு. இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றும் இல்லாம போனதுக்கு நீ நானும் மட்டும்தான் ரீசன். லிட்டரலி நீ மட்டும்தான். புரியல. ஒண்ணு வேணான்னு விட்டு போனது நீதான், நான் இல்லையே. இவ்வளவு நாள் நீ மட்டும் தான் பேசிட்டு இருக்க. அதான் உனக்கு உன் பிரச்சனை என்னன்னு தெரியல. மத்தவங்களை பேச விட்டு பழகி இருந்தா எப்போ புரிஞ்சிருக்கும். அப்படி நான் இருந்திருந்தா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. லாஸ்டா ஒரு வாட்டி என் பக்கத்துல இருந்து பேசிக்கவா? ஃபர்ஸ்ட் எதுக்கு சாரி? என்ன ப்ராப்ளம் தெரியாமலே சாரி. எப்பவும் பாரு சாரி. அந்த ஒத்த வார்த்தையில எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆயிடும். உனக்கு எவன் சொன்னா? லாஸ்ட் வர உனக்கு பிடிச்ச மாதிரி உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறதுல எங்க லவ் இருக்கு. அதுல எங்க நான் இருக்கேன்? அதுல முழுக்க முழுக்க நீயும் உன்னோட சுயநலம் மட்டும்தானே இருக்கு. இப்போ எதுக்கு நீ கத்துற? உனக்கு தான் அப்படி தோணுது. நான் நார்மலா தான் பேசுறேன். அது எப்படி? உனக்கு மட்டும் தான் ஃபீலிங்ஸ் இருக்குதா? உன் மேல வச்ச சின்ன சின்ன ஃபீலிங்ஸ்க்கு எந்த வேல்யூ இல்லாம போனதுனால தான் இப்ப எந்த ஃபீலிங்ஸும் புரிஞ்சுக்க முடியாத டம்பா இருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏன் சண்டை வருதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கியா? ஏன்னா உனக்கு நீயா இருக்கணும். எனக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி சரி பண்றதுன்னு ஒரு வாட்டி கூட யோசிச்சது இல்லைல்ல. உன் பிரச்சனை என்னன்னு வாயை திறந்து சொன்னாதானே தெரியும். இதுக்கு மேல என்னால முடியாதுடா. ஐ காண்ட். எனக்கு தெரியும்டா உன் கனவு என்னன்னு. அண்ட் நீ என்ன ஆக போறேன்னு எனக்கு தெரியும்டா. நம்ம ரெண்டு பேரோட வலியுமே வேற. ப்ளீஸ் லெட் மீ கோ.
இங்கே சின்ன சின்ன காம்ப்ரமைஸ், சின்ன சாக்ரிஃபைஸ் இருந்தால் தான் இங்கே ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் உருவாக்க முடியும். புரியுதா? டேய் என்னடா பார்த்தும் பார்க்காத மாதிரி போறா? போன சாலை எடுக்க மாட்டாங்க. என்ன சார் பண்ணணும் இப்போ? இன்னும் எவ்வளவுதான் சார் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? எல்லாம் திரும்பி வரும்னு நினைச்சிட்டு தான் சார் இருந்தேன். எதுவுமே இல்லைன்னா அப்போ இது மட்டும் எதுக்கு சார்? எனக்கு வண்டி வேணாம், எதுவுமே வேணாம். ஆளை விடுங்க சார். டேய் அப்ப இது என்னடா பண்றது? எவனோ ஒருத்தர் திருட தெரியாதவன் திருடி இருப்பான் போலடா. உன்ன மாதிரியே பைக்ல சாவியை வச்சுட்டு நோ பார்க்கிங்ல விட்டு போயிடான். நேற்று எதாச்சியா வேளச்சேரி ஸ்டேஷன் போயிருந்தேன்னா அங்கே ஏலத்துக்கு ஒரு பைக்கெல்லாம் லாரியில் ஏற்றுக்கினேன். உன் வண்டி நம்பர் வேற வண்டியில் போயின்னே இருந்ததா, கண்ணில் டக்குன்னு போட்டு தான் அங்கே இருக்கிற ஆளுங்கிட்ட பேசி எடுத்துன்னு வந்துட்டேன். எதா இருந்தாலும் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிடணும். இப்போ கட்சிச்சு பார்த்தியா? டேய் இந்தா பெட்ரோல் போட மறந்துட்டேன். இல்லை வச்சுக்க. எனக்கு வேணாம் சார். விட்றா, என்னை போகிற வேலை சிக்னல் என்ன விட்டுரு. நீ ஃபோட்டோ எடுக்கிறவன் தானா? ஆமாம் சார். நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்டா. ஃபோட்டோலாம் ஒன்றும் எடுப்பல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுப்பேன் சார். ஏய் பாத்துடா, பார்த்து உட்காரு. மேம், நீங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வாங்களேன். சார் கொஞ்சம் எந்திரிங்க சார். ம் நானா? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிடுறீங்களா? இங்கேயா? ஆமாம் சார். மேடம் நீங்கள் சென்டருக்கு வரீங்களா? அது எப்படி கரெக்டாக இருக்கும்? இது ஓகேவா? ஓகே சார். போகலாம். ரெடி, ஸ்மைல். எந்த ஃபோட்டோலையும் ஒரு காம்போசிஷனோ ஒரு நல்ல ஃப்ரேம் அப்படின்னு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லைடா. டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிற? வண்டியில் ஆயிலே இல்லை. என்னாச்சுண்ணா? இன்னும் 2 நாள் கழிச்சு வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, காயலாங்கரில் தான் போடணும் வண்டியை. என்னண்ணா சொல்கிற? பின் என்னடா ஆயிலே இல்லை, ஃபுல்லாக புகை வச்சு போய் கிடக்குது. அண்ணா ஒரு நிமிஷம். ஹலோ சார், நான் லொக்கேஷன் தான் வந்துட்டுருக்கேன். ஓகே அண்ணா, எவ்வளோ நேரம் ஆகும்? அதெல்லாம் ஈவினிங் ஆகிடும்டா. அண்ணா வேறு பைக் இருந்தால் கூடண்ணா. ஏய் பைக்லாம் இல்லைடா. அண்ணா இந்த பைக் இருக்குல்லண்ணா, நான் சீக்கிரமாக வந்துடுறேண்ணா. பெட்ரோல் நான் போட்டுக்கிறேன். டேய் அந்த பைக் எடுக்காதான்னு சொல்கிறேன்ல. டேய் அந்த ஸ்பேனர் எத்தனோடா? உன்னதான்டா ஸ்பேனர் எத்தனோடா? டேய் என்னடா பிரச்சனை? ஏதாவது வண்டி இருந்தால் சொல்லுங்கண்ணா. டேய் அது வெறும் பைக் இல்லைடா, அதில் 10 லட்சத்துக்கு உண்டான பொருள் இருக்குது தெரியுமா? நான் அந்த கேங்கில் சேர்த்துக்கு என்னண்ணா பண்ணோம்?